யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த நீதிக்கு பின் பாசம். 1963 ஆகஸ்ட் 15 வெளியிட்டதாக இருந்துச்சு. ஆனால் சென்னையில் மட்டும் ஆகஸ்ட் 18 திரையிட்டாங்க. காரணம் என்னென்னா, சித்ரா கிரவுண்ட் இந்த 2 தேட்டர்லையும் பெரிய இடத்து பெண் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பெரிய இடத்து பெண் 100வது நாள், அதை ஒட்டி படத்தை 3 நாள் லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. படப்பிடிப்பு தளத்தில் மக்கள் திலகம் எடுத்துக்கொண்ட ஸ்டில்லு, நல்ல அருமையான ஸ்டில்லு. அப்புறம் நம்பியாரோட சேர்ந்திருக்கும்போது எடுத்த ஸ்டில்லு. படம் நல்ல சஸ்பென்ஸ் காட்சிகளோட விறுவிறுப்பாக இருக்கும். பாடல்கள் அத்தனையும் பிரமாதமாக இருக்கும். கதை வசனம் ஆரூர் தாஸ் எழுதியிருந்தார். இயக்கம் எம்.ஏ. திருமுகம், இசை கே.வி. மகாதேவன். பாடல்கள் மானல்லவோ கண்கள் தந்தது, காடு கொடுத்த கனி இருக்கு. எல்லா பாடல்களுமே அருமையாக இருக்கும். இடிச்சு மழை பொழிந்து எல்லாம் நின்னாச்சு. இது போன்ற பாடல்கள் அற்புதமான பாடல்கள். மேலும் 3 பாடல்கள் இருக்குது. போனாலேன்னு ஒரு பாட்டு, சோக பாட்டு வரும். மக்கள் திலகம் தன்னால் ஒரு பொண்ணு உயிர் திறந்துட்டான்னு சொல்லி அந்த கவலையில் பாடுவார், போனாலே அப்படின்னு. அது போக இன்னும் 2 பாட்டு நல்ல பாட்டு உண்டு. சஸ்பென்ஸ் காட்சிகள் இது நல்லாயிருக்கும். இது கடைசியில் இறுதி கட்ட காட்சிகளாக வரும். அப்புறம் வாங்க கோபாலையா, வழக்கு என்ன சொல்லும் ஐயா, இது அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை வளைக்காதே. இது நல்ல அருமையான பாட்டு. எல்லா பாடல்களுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் பாடல்கள் ஹிட் ஆனோன்னா படமும் எல்லா ஊர்கள்லேயும் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படத்தை போல் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 27 தியேட்டரில் 50 நாளை தாண்டிச்சுன்னா பாருங்களேன். 27 தியேட்டரில். இது அடுத்தாப்பில் காஞ்சி தலைவன் வந்ததுனால இந்த படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதுவும் தீபாவளி ரிலீஸாக வந்துச்சு காஞ்சி தலைவன். அதனால் இந்த படத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இல்லாடி போனால் இந்த படம் சென்னையில் 100 நாள் தாண்டி இருக்கும். சென்னையில் 100 நாள். இது மதுரையில் 100 நாள் ஓடிச்சு, சேலத்துலேயும் 100 நாள் ஓடிச்சு. பட் சென்னையில் ஓடுற வாய்ப்பை இழந்தது. அதற்கு காரணம் அதான், காஞ்சி தலைவன் வெளியானது. இதே காலகட்டத்தில் வெளிவந்த சிவாஜி கணேசன் படங்கள் 10 படங்கள் வந்துச்சு. எம்ஜிஆருக்கு 9, சிவாஜிக்கு 10. 10ல் 2 படம் மட்டும்தான் 100 நாள் ஓடிச்சு. இருவர் உள்ளமும் அன்னை இல்லம். மிச்சம் 5 படங்கள் 50 நாள் கூட ஓடலை. ஒரு 3 படங்கள் 50 நாள் ஓடிச்சு, அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு 4 படங்கள் 100 நாள். 1963 4 படங்கள். தர்மம் தலையாக்கும், நீதிக்கு பின் பாசம், பெரிய இடத்து பெண், பரிசு. இந்த 4 படங்களும் நல்ல வெற்றி பெற்ற படங்கள். மொத்தத்தில் 1963 மக்கள் திலகத்தின் ஆண்டு என்றே சொல்லலாம். 9 படங்கள் வெளியாகி அதில் 4 படங்கள் 100 நாள். அதில் 1 ஆனந்த ஜோதியை தவிர மிச்சம் எல்லா படமும் 75 நாள் தாண்டிச்சு. 75 நாள் ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். சென்னையில் நீதிக்கு பின் பாசம் சென்னையில் சித்ராவில் 72 நாள். சித்ராவில் 72 நாள் ஓடிச்சு. கிரவுண்டில் 63, மேகலாலையும் 72 நாள். இந்த 3 தேட்டர்லேயும் ஓடிச்சு. சித்ரா, கிரவுண்ட், மேகலா. மதுரை நியூ சினிமாவில் 105, சேலம் நியூ சினிமாவில் 105, திருச்சி பிரபாத்தில் 84, கோயம்புத்தூரில் 70 நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் 50 நாள் தாண்டின ஊரில் பாருங்களேன். காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், பாண்டிச்சேரி, ஆத்தூர், திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய ஊர்களையும், பழனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், தஞ்சாவூர், கரூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம், மாயவரம் ஆகிய ஊர்களையும் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. 50 நாள் விளம்பரம் சென்னையில் கொடுத்துருந்தாங்க. சித்ரா, கிரவுண்ட், மேகலாவில் 50 நாள் தாண்டி ஓடின விளம்பரம் இது. ஆனால் 100வது நாள் சென்னையில் ஓடாதனால விளம்பரம் வரலை. இது அக்கம் பக்கம் பார்க்க அந்த பாடலை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் கிளைமாக்ஸ் காட்சியில் நல்ல ஒரு திருப்பமாக அமைஞ்சுது. எம்ஜிஆர் வழக்கறிஞராக வந்த படம். நல்லா புத்திசாலித்தனமாக வாதாடி ஜெயிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும். சரி நேயர்களே, நாம் நீதிக்கு பின் பாசம் வெற்றியை பார்த்து விட்டோம். அடுத்த பதிவில் அடுத்த படம் வேட்டைக்காரனை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.